அத்திரி என்னும் நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் நீதி தவறாமல் வாழ்ந்து வந்தான். அதேபோல அவன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் நீதி கோருவதற்காக மிகப்பெரிய மணிக்கூண்டை கட்டி அதில் மிகப்பெரிய வெண்கல மணியை தொங்கவிட்டு அந்த மணியின் நாவில் ஒரு மிகப்பெரிய கயிறை தொங்கவிட்டிருந்தார். எதற்கு என்றால் ஒரு சிறுவன் கூட அந்த கயிறை பிடித்து அந்த மணியை அடித்தால் அரசனுடைய காவலாளிகள் எதற்காக மணி அடிக்கிறார் என்ற அவர்களுடைய புகாரையோ அல்லது அவர்களுடைய கோரிக்கையோ உடனடியாக மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டு மன்னரும் அந்த பணி எந்த பணி இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக நீதிமன்றம் வந்து அவர்களுடைய புகாரை என்ன என்று விசாரித்து உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நீதி தவறாத மன்னனாக வாழ்ந்து வந்தான். அது அந்த நாட்டில் அந்த கயிறு வருடங்களித்து அது கயிறு அருந்து விட்டது. மிகப்பெரிய கயிறை எங்கெங்கேயோ தேடியும் கிடைக்கவில்லை. உடனே மன்னன் காவலாளிகளை கூப்பிட்டு காட்டுப்புறம் சென்று திராட்சை கொடிகளை அறுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அவர்களும் காட்டுப்பகுதிக்கு சென்று திராட்சை கொடிகளை அறுத்து வந்தார்கள். அந்த மணியின் நாவில் அந்த திராட்சை கொடியை நீளமாக கட்டிவிட்டார்கள். அதே ஊரில் ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தன் இருந்தான். அவன் கஞ்சனாக இருந்தான். அவன் ஒரு கழுதையை அளவுக்கு அதிகமான மூட்டைகளை சுமத்து அந்த கழுதையை பாடாப்படுத்தி வேலை வாங்கினான். அந்த கழுதைக்கு வேலைக்கு சரியாக தீனியும் போடுவதில்லை. அப்படி கழுதையை தும்சம் செய்து கழுதையை துன்புறுத்தி வருத்தி அது மெதுவாக நடந்தால் கூட அவன் சவுக்கால் எடுத்து அடித்து அதை துன்புறுத்தியெல்லாம் வேலை வாங்கினான். அப்படிப்பட்ட கழுதை என்ன எடுத்து பக்கவாதம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இந்த கழுதையால் இனிமேல் நமக்கு பயனில்லை என்று அந்த சலவை தொழிலாளி அந்த கழுதையை அடித்து துரத்தி விட்டான். ஊர் பொதுமக்களெல்லாம் அந்த சலவை தொழிலாளரிடம், இந்த கழுதை உனக்கு எவ்வளவு வேலை செய்து கொடுத்தது, அதை இப்படி அனாதையாக விட்டுவிட்டேயே என்று திட்டினார்கள். எனக்கு பயன்படாத கழுதையை நான் எதற்கு பாதுகாக்க வேண்டும் என்று அலட்சியமாக சொன்னான். இப்பொழுது அந்த திராட்சை கொடியானது மழை பெய்து அதனால் அந்த கொடிகளெல்லாம் துளிர்விட்டு இருந்தது. இந்த கழுதைக்கோ பசி, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த கழுதை அந்த மணி கூண்டில் கட்டப்பட்டிருந்த மணி நாவில் கட்டப்பட்டிருந்த அந்த திராட்சை கொடியை அந்த துளிர்விட்டிருக்கின்ற அந்த தலையை போய் பசியில் இழுத்தது, சாப்பிட்டது. இதற்கு மணி அடிக்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் இல்லை. இது இழுத்து இழுத்து அந்த பசி வேகத்தில் சாப்பிட்டது. உடனே அரண்மனை காவலாளிகள் வந்தார்கள். அந்த கழுதையை அழைத்து மன்னனிடம் சென்று ஒப்படைத்தார்கள். அந்த கழுதை யார் வளர்த்தா, கழுதை யார் உரிமையாளர் என்றெல்லாம் விசாரித்து மக்களிடமும் கருத்து கேட்டபோது அந்த சலவை தொழிலாளி கஞ்சன் என்பவன் அந்த கழுதையை வளர்த்துள்ளான். அவன்தான் இந்த கழுதையை துரத்தி விட்டு விட்டான். அவன் இந்த கழுதையை ரொம்பவும் துன்புறுத்தி தான் வேலை வாங்கினான் என்று அந்த தகவலெல்லாம் மன்னனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த சலவை தொழிலாளியை மன்னன் அழைத்தான். அவன் போய், மன்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இனி இந்த கழுதைக்கு ஒரு கூடாரம் அமைத்து இதற்கு 3 வேளையும் நல்ல தீனியை போட வேண்டும். நேரம் இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது சாகும் வரை இதை கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆகட்டும் மன்னா என்றார். இதில் இருந்து நீ ஏதாவது செய்ய தவறினால் உனக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விட்டார். இப்பொழுது அந்த சலவை தொழிலாளி கழுதையை 3 நேரமும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். நன்றி.